Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் சீரிஸ் எபிசோட் 4ல் நம்ம பார்க்க போகிறது புழுங்கல் அரிசி வெங்காய பக்கவடை. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். முறுக்கு செய்ய முடியாதவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இது புழுங்கல் அரிசி நம்ம எப்பயும் இட்லிக்கு யூஸ் பண்ணுற அரிசி. 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு தேவைப்படும் நம்மளுக்கு. அதனால் ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை போட்டு பொடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க பக்கவடை செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஊற வச்ச புழுங்கல் அரிசி, பொட்டுக்கடலை மாவு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். 4 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும். தண்ணி தெளிச்சு தான் ஆட்டணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கெட்டியாக மாவாட்டி எடுக்கணும். முறுக்குக்கு ஆட்டுற மாதிரி கெட்டியாக மாவாட்டி எடுக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு வந்துடும். இன்னொன்று எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. நான் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம மாவை எடுத்துடலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இது ஆறுற கேப்பில் நம்ம அரிசி மாவோட பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காய கலவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு நம்ம அரிசி ஆட்டும் போதே போட்டுறணும். இப்போ எதுவும் போடக்கூடாது. இப்போ போட்டால் மாவில் சேராது. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. அடுப்பை பற்ற வச்சு நான் பொரிக்கிறதுக்கான எண்ணெயை ஒரு கடாயில் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எங்கள் வீட்டில் எப்பயுமே பலகாரம் செய்யும் போது பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் ஆரம்பிப்போம். நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்க. இப்போ எண்ணெய் சூடாகிற கேப்பில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சின்னதாக இப்படி தட்டி வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாக தட்டிட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாக கிடைக்காது. அதுக்காக ரொம்ப லேசாகவும் தட்டக்கூடாது. மீடியம் திக்னஸில் இந்த மாதிரி சின்னதாக தட்டி வச்சுக்கலாம். நம்ம பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு நான் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க பக்கவடையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பக்கவடையை எண்ணெயில் போட்டக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும், டிஸ்டர்ப் பண்ணாமல். 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி மைகோதியை எண்ணெயில் வச்சு ஆட்டினீங்க அப்படின்னாலே ஒட்டி இருக்கிற பக்கவடையெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு இந்த சலசலப்பு அடங்கினதும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி நம்ம பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பக்கவடையில நல்லா ஆறுனக்கு அப்புறம் தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். 1 வீக் வரைக்கும் கிறிஸ்பியாகவே இருக்கும். ஆனால் அதை நம்ம ஏர்டைட்டாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா தான் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் காற்றுப்பட்டா கூட கிறிஸ்பினஸ் போயிடும். அவ்வளோதான், சூப்பரான எங்கள் வீட்டு ஸ்டைல் புழுங்கல் அரிசி வெங்காய பக்கவடை ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.